3-in-1 senior living apartment. 1. Senior citizen kana perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தர போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. அதாவது முதல்ல வயிற்றுல அடிச்ச அரசாங்கம், ஏழைகளின் வயிற்றுல அடிச்ச அரசாங்கம், அம்மா உணவகம். இது இந்த ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா கொண்டு வந்தாங்க என்கிற ஒரு காரியத்திற்காக ஏழை மக்களுடைய வயிற்று அடிச்சாங்க பாருங்க. இந்த சாபம் லேசில விடாது. இந்த அம்மா உணவுன்னு இருக்கனால அதை அப்படியே மட்டம் தட்டி அணைய வைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுடுங்க. இதை இம்ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க பாயாசம் கொடுங்க, இது ஸ்வீட் கொடுங்க, உங்க அப்பா பேரை வச்சுக்கிடுங்க, கலைஞர் கருணாநிதி உணவகம். எங்க இந்த திட்டத்தை பாராட்டி உலகமெங்கிலும் இதை மாதிரி ஸ்கீம் ஆரம்பிச்சாங்க. எத்தனையோ மாநிலத்து முதலமைச்சர் இது அம்மா உணவகத்தை பார்த்து மற்ற ஸ்டேட்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு தங்க விலை இன்னைக்கு 70,000 ஒரு பவுன் எவ்வளவு விலை? 50,000க்கு மேல. ஆமா, அதை ஜெயலலிதா அம்மா வெறும் 1/2 பவுன் கொடுத்தாங்க. எடப்பாடி அதை 1 பவுன் ஆக்குனாரு. ஆனா இன்னைக்கு எத்தனை ஏழ்மை குடிசைவாசிகள் கயிறு மஞ்சள் கயிறுல இது மஞ்சளை கட்டி தாலி கட்டுறாங்க. இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கொடுப்பானா இல்ல சொந்த சித்தி மகன் பெரியம்மா மகன் இன்னைக்கு 1 பவுன் தங்கத்தை கொடுப்பானா? இனி விஜய் வரட்டு, ஒரு மாற்றம் வரணும். 50 வருஷம் 2 பேரும் மாத்தி கொள்ளையடிச்சு மக்கள் ஒன்னும் இல்லாம ஆக்கிட்டாங்க. ஒரு 10,000 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டாங்க. அதிமுக உடைஞ்சு சுக்குநூறா கிடக்கு. டிடிவி, சசிகலா, யாரு வைத்தியலிங்கம் இவங்க வெளியே எடுக்கிறாங்க. அப்போ அதனால இது சிதறடிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த 2 பேருக்கு ஆல்டர்னேட்டிவா இப்போ விஜய்னு ஒருவர் வந்து விட்டார். இனிதான் சரித்திரம் மாற போகிறது. இன்னைக்கு ஸ்டாலின் நடுரோட்ல போட்டு யாரும் எட்டி பார்க்க மாட்டாங்க. ரோட் ஷோவோ என்ன ஷோவோ ஆளை கூப்பிட்டு கொண்டு அவங்க கட்சிக்காரன ரூபா கொடுத்து, எதிர்கட்சிக்காரன் எல்லாத்துக்கும் இந்த ரூபா கொடுத்தா ஆள் வர்றதுக்கு ஏஜென்ட் இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏஜென்ட் இருக்காங்க. அவங்க எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுவாங்க. ஆனா அந்த நேரம் நிப்பாங்க. பணம் 300 ரூபாய் கொடுத்தா பொம்பளையில் பூ வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. சீமான் அவர்களுக்கும் அதே மாதிரி தான் இளைஞர்கள் கூட்டம் வந்தது. சொல்றேன் கேளுங்க. ஒரு ஊர்லயே அனல் பறக்க பேச்சுகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அவர்களால ஒரு கட்டத்துல போய் நின்னுட்டாங்களே. பின்னால் ஓடி சொல்லிடுவாங்க, நாங்க அரசியல் நடத்தோம்னா உங்களை ரைட்டா திட்டி தான் ஆகணும், வேற வழி இல்ல, அல்ல நீங்க எதுவும் தவறா நினைச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அறிக்கை விடுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு முதுகெலும்போட பக்கத்து மாநிலத்துல மோடி அமித்ஷாவை பக்கத்துல என்ட்ரி பண்ண விடாம தடுக்குது. அவங்க கண்டுக்கிடவே இல்லை. நீ வந்தா பிரச்சாரம் பண்ணி போயா, நாங்க ரிசீவ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் எமோஷன்ல பேசுறவொடனே அங்கிருந்து ஏதாவது ரைடு கீடு வரும் பாருங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, உதயநிதி போய் ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய பிஷப் காட்ஃப்ரே நோபல் அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை அவருடைய நாம் முன்வைக்கிட்டோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பேற்று 4 வருஷத்தை கடந்தாச்சு. 2024 தேர்தலை நோக்கி நடந்து கொண்டிட்டு இருக்கிறது. பொதுவாகவே கிறிஸ்தவ சமுதாய மக்கள், ஒரு இஸ்லாமிய சமுதாய மக்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான ஒரு ஆதரவாளர்கள் அப்படிங்கிற ஒரு இதுதான். திமுகவில் தான் அவர்கள் வாக்களிப்பார்கள், திமுகவை சார்ந்தவர்களாக தான் இருப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கருத்து சொல்லப்படுற ஒரு விஷயம் தான். அது எந்த அளவிற்கு அரசியல் ரீதியாக நம்ம எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான். இந்த ஆட்சியை பற்றின ஒரு மெரிட் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆட்சியினுடைய டிமெரிட் அப்படின்னு சொன்னால் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல டிமெரிட் சொல்றேன். டிமெரிட் சொல்றீங்களா? ஆமா, ஏன்னா மெரிட் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. மெரிட் சொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்லை. அவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க இந்த ஆட்சியில. டிமெரிட் அதாவது 19 சொல்லாம முதல்ல டிமெரிட் சொல்லிட்டு மெரிட்டுக்கு வந்தா மக்களுக்கு புரியும்ல என்னெல்லாம் டிமெரிட். அதாவது முதல்ல வயிற்றுல அடிச்ச அரசாங்கம், ஏழைகளின் வயிற்றுல அடிச்ச அரசாங்கம், அம்மா உணவகம். இது இந்த ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா கொண்டு வந்தாங்க என்கிற ஒரு காரியத்திற்காக ஏழை மக்களுடைய வயிற்று அடிச்சாங்க பாருங்க. இந்த சாபம் லேசில விடாது. ஏன்னா நீங்க மெரினா கடற்கரையில் போய் பாருங்க, ஒரு 5000 பேர் ராத்திரி படுத்து கிடக்குறாங்க. இவங்கெல்லாம் ஒவ்வொரு சுற்று வட்டாரத்தில் உள்ள, அதாவது மற்ற மாவட்டத்தில் தான் குடும்பத்தை பிழைப்பூட்டுறதுக்காக இங்கே சின்ன சின்ன வேலைகள் பார்த்து வீடு எடுத்து வச்சா அதுக்கு 5000 ரூபா போயிடும். அதனால ரோட்ல படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு அந்த அம்மா உணவகத்தில் ஒழுங்கா சாப்பிட்டுட்டாங்க. 3 ரூபாய்க்கு சாப்பாடு. ரொம்ப 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 நிறைய இடங்கள்ல செயல்பாட்டுல தானே இருக்கு. கூட்டம் வருகை கம்மியா இருந்த இடத்துல மூடப்பட்டிருக்கு. அதாவது வேனுக்குனே அதை எப்படி கியூல இருந்தாங்க முன்னாடி, அத்தனை அமைச்சர் அது கண்காணிப்புல போயிட்டு இருந்துச்சுங்க. அதாவது ஒரு ஃபார்மாலிட்டி இந்த சத்துணவு எல்லாம் போடல. அவ்வளோ, அதாவது ஒரு பெரிய ஹோட்டல்ல நம்ம A to Bல எப்படி இருக்கோ அந்த தரத்துக்கு ஈக்குவலா கொடுத்தாங்க. நல்ல ஹைஜீனிக்கா கொடுத்தாங்க.
அருமையா இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அதாவது நான் அடுத்தவங்க சொல்லிலாம் கேட்க வேண்டியல, நான் வைக்கப்படாம அதில் போய் நின்று சாப்பிட்டு பார்த்துருக்கேன். நல்லா இருந்துச்சு. அப்போ இது வந்து ஒரு நீங்க திருநெல்வேலியோ மற்ற வெளி மாவட்டங்கள்லேருந்து இளைஞர்கள் வேலைக்கு வராங்க. வேலைக்கு வரும்போது அவங்க 10,000 15,000 ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதில் அவங்க வந்து பெரிய கடையில் போய் சாப்பிட்டா ஒரு நேரத்துக்கு 150 ரூபா போயிடும். அப்போ 450 ரூபா அவங்களுக்கு ஒரு 3 டயட்டுக்கு போயிடும். இது வந்து மொத்தமே 30 ரூபா 25 ரூபாயில 20 ரூபாயில முடிச்சிருவாங்க 3 டயட்டு. இப்படி அருமையாக ஏழைகளுடைய பசியத்தாக தீர்த்த ஒரு அம்மா உணவகத்தை முதல்ல அடிச்சது வந்து ஏழையினுடைய வயிற்று அடிச்சிட்டாங்க. அதாவது உணவு சாப்பிடக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுங்கிறது கிடையாது. நிறைய இடங்கள்ல செயல்பாட்டுல இல்லைன்னு சொல்றாங்க. ஆட்சியில வந்து 1000 ரூபாய் திட்டம் கொடுக்குறாங்க, மகளிருக்கு காலை உணவு திட்டம் கொடுக்குறாங்க, காலை உணவு திட்டம்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இத்தனை விஷயங்களை கொடுக்கப்பட்டிருக்குங்கிறப்ப ஒரு ஆட்சி மீது நீங்க இப்படி ஒரு ஏடிஎம்கே பீரியட்ல சிறப்பா ஓடுன அம்மா உணவகம் டிஎம்கே பீரியட்ல ஓடுச்சு. ஏடிஎம்கே பீரியட்ல ஓடுச்சு. இப்ப அதற்கான வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்களுடைய எண்ணிக்கைங்கிறது குறைஞ்சிருச்சு. யார் சொன்னா? யார் இன்னைக்கு ஸ்டார்டிங் சேலரி 10,000 15,000 தான் சார். சேலரி இருந்துட்டு போகுது. அங்க வரக்கூடிய எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் சாப்பாடு விலை ஒரு தோசை 150 ரூபா குறைஞ்சிச்சு. மக்கள் வந்துட்டு போய் அங்க சாப்பிடக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. அடிப்படையில தான் படிக்காங்க. காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதே அரசாங்கம் காலை உணவு திட்டம் நிறைய விஷயங்கள் செயல்படுத்தி 1000 ரூபாய் வந்து மகளிருக்கு குடும்பம். இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு பாயாசமும் ஒரு ஜாங்கிரி ஒரு மற்றும் ஏதாவது ஒரு கேசரி கொடுத்து இதை கலைஞர் உணவுன்னு மாத்தினா கூட நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இந்த அம்மா உணவுன்னு இருக்கனால அதை அப்படியே மட்டம் தட்டி அணைய வைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுடுங்க. இதை இம்ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க பாயாசம் கொடுங்க, இது ஸ்வீட் கொடுங்க, உங்க அப்பா பேரை வச்சுக்கிடுங்க, கலைஞர் கருணாநிதி உணவகம். ஏங்க இந்த திட்டத்தை பாராட்டி உலகமெங்கிலும் இதை மாதிரி ஸ்கீம் ஆரம்பிச்சாங்க. எத்தனையோ மாநிலத்து முதலமைச்சர் இது அம்மா உணவகத்தை பார்த்து மற்ற ஸ்டேட்ல ஆரம்பிச்சிருக்காங்க. உணவு திட்டமும் கல்வி நிதிகளும் இந்த ஆட்சி கொடுப்பதை பார்த்து மற்ற மாநிலங்களை செயல்படுத்துறதுக்காக நின்றுட்டு இருக்காங்களே. நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க வந்து ரொம்ப திமுகவுக்கு முட்டு கொடுக்காது. நான் திமுகவுக்கு முட்டு கொடுக்கல. நான் திமுகவிற்கு எந்த முட்டு கொடுக்கல. கேள்வி அதாவது ஸ்டேட்மெண்ட்ல உள்ள ஒரு தவறை தான் சுட்டிக்காட்ட கிடையாது. நீங்க கொடுக்கிற விஷயம் நடைமுறைக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த சாப்பாடு கதையை முடிச்சிடுறேன். இது வந்து ஏழைகள் பசியா இருக்கு, அதை சொல்லி முடிச்சிட்டாங்க. அட்ரஸே இல்லாம இருக்கு, நிறைய செயல்படல. சும்மா பேருக்கு 1-2 இடத்துல சும்மா டம்மியா ஓடிட்டு இருக்கு. அதை மட்டம் தட்டி திரிய அணைச்சாச்சு. திரிய தீண்ட வேண்டிய இடத்துல திரிய அணைச்சிட்டாங்க. சரியா? இது ஒரு பக்கம் இருக்கு. தாலிக்கு தங்கம். இன்னைக்கு ஒரு தங்க விலை இன்னைக்கு 70,000 ஒரு பவுன் எவ்வளவு விலை? 50,000க்கு மேல போய். ஆமா, அதை வந்து ஜெயலலிதா அம்மா வந்து வெறும் 1/2 பவுன் கொடுத்தாங்க. எடப்பாடி அதை 1 பவுன் ஆக்குனாரு. ஆனா இன்னைக்கு எத்தனை ஏழ்மை குடிசைவாசிகள் வந்து கயிறு மஞ்சள் கயிறுல மேல இது மஞ்சளை கட்டி தாலி கட்டுறாங்க. இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கொடுப்பானா இல்ல சொந்த சித்தி மகன் பெரியம்மா மகன் இன்னைக்கு 1 பவுன் தங்கத்தை கொடுப்பானா? இந்து அறநிலையத்துறைக்கு கீழே அவ்வளவு பேருக்கும் சீர்வரிசையோட கொடுக்கப்பட்டு திருமணம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல 40,000 ரூபாய் இருந்த தங்கம் இன்னைக்கு 80,000 ரூபாய் வந்திருக்குது. வந்தான் அதுக்கு என்ன 80,000 வந்திருக்கு. அதற்கு ஏற்றாறு திருமணங்கள் அதெல்லாம் சும்மா ஒரு ஷோ. கல்யாணம் கட்டணமே ஆக்ஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு அது தெரியாதா? அரசியல் அது எப்படி பத்திரிகை கல்யாணம் கட்டி 3 பிள்ளை இருக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கல்யாணம் கட்டி 3 பிள்ளை இருக்கும், திரும்ப ஜோடிமே நடிப்பாங்க. இதெல்லாம் நாடகங்க. ஒரே நாள்ல அவ்வளவு கல்யாணமா கட்ட போறாங்க. நீங்க வேறொரு கட்சியினுடைய வேறொரு கட்சி எனக்கு ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டாம், மாற்று கட்சி வரணும். விஜய் வரணும். ஆமா வரணும்னு நான் சொல்றேன். விஜயகாந்த் வரணும்னு ஆசைப்பட்டோம், அவரும் சூனிய வச்சு கொண்டு விட்டாங்க. இனி விஜய் வரட்டு, ஒரு மாற்றம் வரணும். 50 வருஷம் 2 பேரும் மாத்தி மாத்தி கொள்ளையடிச்சு மக்கள் ஒன்னும் இல்லாம ஆக்கிட்டாங்க. ஒரு 10,000 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டாங்க. இவங்க சும்மா படுத்திருந்து இவங்க அவங்க சந்ததிகள்லாம் வாழ்ந்துட்டு போயிருவாங்க. விஜய் தெரிஞ்ச கட்சியில பேசுறதுக்கு ஆள் இல்ல. விஜய் ஒருவர் மட்டுமே பேசிட்டு இருக்க. சினிமா மாச வச்சுட்டு விஜயால ஒரு 10% வாக்குகள் தான் வாங்க முடியுங்கிறதான் வந்து யதார்த்தமான நிலைமையில இல்லங்க. ஒரு வலுவான கூட்டணியோட மக்கள் நலத்திட்ட பணியெல்லாம் செஞ்சுக்கிட்டு கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப சிறுபான்மையோட ஓட்டுகளே வந்து முழுமையா வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான். இதுக்கு வார கேளுங்க. இப்ப இது தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டாங்க. சரியா? இது ஏழைகளுடைய இன்னைக்கு 90% ஓட்டு பாவர்ட்டி பீப்புள் தான், ஏழை மக்களுடைய. அதுல நெஞ்சில அடிச்சிட்டாங்க. சரியா? தாலிக்கு தங்கம் போயிட்டு அடுத்தாப்புல பாருங்க ஏழைகள். இது லேப்டாப். இன்னைக்கு ஒரு ஏழை குடிசைவாசி பிள்ளைகள் வந்து லேப்டாப் வாங்க முடியுமா? அதுக்குதான் அந்த அம்மா வந்து ஸ்கீம் கொடுத்தாங்க. லேப்டாப் இருக்காங்களே, எங்க கொடுத்திருக்காங்க? ஏழை மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் அத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுத்தாங்க. அரசு பள்ளிக்கூடத்தை படிக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கும் லேப்டாப் கொடுத்தாங்க. அது கிடையாது. அப்போ நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு போட்டி இருக்கலாம், கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க. நான் சொல்ல கேளுங்க. எங்க அதெல்லாம் அந்த காலத்திலே எல்லாருக்கும் கொடுத்ததுதான். இது புதுசா ஒண்ணு இல்ல. ஏன் ஒரு தராங்களே நல்ல டெவலப்பான ஒரு ஸ்கீம், மக்களை அட்ராக்ட் பண்ண ஒரு ஸ்கீமை எதுக்கு நிறுத்தி கொடுக்கணும்?
நீங்க இன்னும் நல்லா செய்யுங்க. இன்னும் நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. ஏங்க இதை நிறுத்திலாம் செய்யறாங்க. லேப்டாப் இல்லாம இன்னைக்கு ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான். வாலி பையங்க வெறி பிடிச்சிருக்கானுங்க. ஒரு லேப் கொடுத்தத பரிச்சை எப்படி இருக்கும்? நீங்க ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு வாக்கு அதிகமான வித்தியாசத்துல தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிருக்கு. எதுக்கு நீங்க சிஸ்டம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு என்ன எத்தனை மாசம் ஆகுது? 2 கழுத வெட்டில முன்னுட்டாரு பின்னுட்டாருன்னு சொல்லி 2 இதான் அதிமுக திமுக. மாற்றுக்கு போக்குக்கு வழி இல்ல. அதிமுக உடைஞ்சு சுக்குநூறா கிடக்கு. டிடிவி சசிகலா யாரு வைத்தியலிங்கம் இவங்க வெளியே இருக்கிறாங்க. அப்போ அதனால இது சிதறடிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த 2 பேருக்கு ஆல்டர்னேட்டிவா இப்போ விஜய்னு ஒருவர் வந்து விட்டார். இனிதான் சரித்திரம் மாற போகிறது. அது நிச்சயமா மாறும். இவங்க நினைக்காங்க சும்மா தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. விஜய் வெளியில வந்து பேசுறதே இல்லையே. எப்பயோ வாரத்துக்கு சனிக்கிழமை வந்து பேசுறாரு. முதல்ல வெளிவர்றது முதல்ல கட்சி நிர்வாகி மாவட்ட செயலர் நிறைய இடங்கள் முதல்ல என்ன சொன்னாங்க? முதல்ல ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியல. முதல்ல விஜய் நல்லது பண்றதான் வராரு. விஜய் ஒரு நல்ல நடிகர், ஒரு அரசியல்வாதியா விஜய் இன்னமும் எடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. உடனே அவர் வந்து ஆட்சியை பிடிச்சிருவாரு, சிஎம் ஆயிடுவாருன்னா கேளுங்க. முதல்ல இவர் கட்சி ஆரம்பிக்கிட்டு ஆரம்பிச்சாரு. அடுத்தாப்புல இவர் ஒரு மீட்டிங் நடத்தி பார்க்கிட்டு 2 மீட்டிங் நடத்தி சிறப்பா வெற்றி. அடுத்தாப்புல இவர் வெளியே வர மாட்டேங்காரு, மக்களை சந்திக்கிறாங்க. இப்ப வாரம் சனி ஞாயிறு வெளியே வந்து அவர் ஸ்கெட்ச் இப்போ அடுத்த பிப்ரவரி வரைக்கும் போட்டு வச்சுட்டாரு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் விசிட். இதுக்கும் வெளியே வந்தாச்சு. இப்ப என்ன சொல்றாங்க? மீதி 5 நாள் வந்தானே. அதுக்கு என்ன காரணம்னா, நான் சொன்னதுதான் போன வாரம் அவர் விஜய் அந்த மீட்டிங்ல வெளியே திருவாரூர்ல சொன்னாரு. நான் அதுக்கு முந்தின வாரம் நான் மீடியால சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இது 5 நாளும் 6 நாளும் அவர் தொடர்ந்து வந்தாருன்னா எல்லாம் வேலையை போட்டுட்டு லீவை போட்டு பள்ளிக்கூடத்தை காலேஜ் எல்லாம் போகாம அவ்வளோ என்ன செஞ்சிருவான்? விஜய் கூட்டத்துக்கு வந்துருவான். அப்போ அவர் என்ன பண்றாரு? பிள்ளைகளை வந்து அவங்க வீட்டுக்குரிய வருமானத்துக்கு தடை பண்ணிடக்கூடாது. தொழில் செய்யறவங்க தொழில் செய்யிட்டு, வேலை பார்க்குறவங்க வேலை பார்க்கட்டு, இந்த 2 நாள் லீவு நாள்ல என்னை பார்க்க வரட்டுங்கிறதுக்காக நல்ல எண்ணத்தோட பரந்த எண்ணத்தோட செய்யறாங்க. ஷூட்டிங் இல்லாத நாளா இருக்கு. ஷூட்டிங் இல்லாத நாள் கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வீக் டேஸ்ல ஒரு வெனஸ்டேயோ தர்ஸ்டேயோ ஒரு வந்தாருன்னா கண்டிப்பா அந்த பையங்களாம் காலேஜ்ல லீவ் போட்டுட்டு வேலைக்கு பார்க்குற இடத்துல லீவை போட்டு வந்துருவான். அப்ப அதுக்கு இடைஞ்சல் வரக்கூடாதுங்கிறக்கா நல்ல எண்ணத்துல வர்றாரு. தினம் 300 ரோட்ல இருந்து நிக்கணும், தலையில அப்படி இருந்து தேவை இல்லையே. ஒரு அரசியல்வாதி வந்து மக்கள் பணியில இருக்கிறவங்க 24 மணி நேரமும் மக்கள் பத்தின யாரு எல்லாரும் வெளியே நிக்காங்களா? தலைவர்கள் எல்லாருமே டெய்லி ஒரு பிரச்சாரமோ, ஒரு அறிக்கையோ, போராட்டமோ, அலுவலகமோ, கட்சியினரே வந்து விஜய் வரைக்கும் சந்திக்க முடியல. எத்தனை பேருக்கு சந்திக்க முடியுது? விஜய் வந்தா கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. லா அண்ட் ஆர்டர் வந்துருது. ப்ராப்ளம், டிராபிக் ஜாம் ஆயிருது. இது எல்லா தலைவர்களுக்கும் தான் வருது. யாரு வந்தா செட்டப்புங்க எல்லாம் பணம் கொடுத்துதான். இன்னைக்கு ஸ்டாலின் நடுரோட்ல போட்டு யாரும் எட்டி பார்க்க மாட்டாங்க. ரோட் ஷோவோ என்ன ஷோவோ ஆளை கூப்பிட்டு கொண்டு அவங்க கட்சிக்காரன ரூபா கொடுத்து, எதிர்கட்சிக்காரன் எல்லாத்துக்கும் இந்த ரூபா கொடுத்தா ஆள் வர்றதுக்கு ஏஜென்ட் இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏஜென்ட் இருக்காங்க. அவங்க வந்து எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுவாங்க. ஆனா அந்த நேரம் வந்து நிப்பாங்க. பணம் 300 ரூபாய் கொடுத்தா பொம்பளையில் பூ வச்சுட்டு வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இது வந்து கிரௌடு கிடையாது. ஆனா விஜய்க்கு வந்து உண்மையான ரியல் கிரௌட். தியேட்டருக்கு வரக்கூடிய செட்டப், தியேட்டருக்கு வர கிரௌட் இருந்தா என்ன? தியேட்டருக்கு வரக்கூடிய கிரௌட் ரசிகர்களா பார்க்க வராங்க. வாக்குகளா மாறுமா? அது எப்படி மாறாம இருக்கும்? இதே விஜயகாந்த் அவர்களுக்கும் கூடியது. நான் சொல்றேன், விஜயகாந்த் அவர்களுக்கு இதை விட பல மடங்கு கூடிச்சு கூட்டம். அதாவது அதிகப்படியான ஒரு கூட்டம் இருந்துச்சு. மக்கள் நலத்திட்ட பணிகளை விஜயகாந்த் தொடர்ந்து செய்தார். ஆனால் விஜயகாந்தால் வந்துட்டு ஒரு 10% ஓட்ட தாண்ட முடியல. மக்கள் அந்த இடத்துல மறுத்துட்டாங்க. இல்ல நான் சொல்றேன், விஜயகாந்தும் விஜயும் ஒண்ணு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. விஜயகாந்த் வேற, விஜய் வேற. எந்த மாற்றம் இல்ல. அவருடைய செல்வாக்கு சொல்றேன். விஜய் வந்து டாப்ல இருக்காரு, உச்சத்துல இருக்காரு. அப்படிலாம் விஜயகாந்த் இல்ல. அன்னைக்கு நிறைய கமல் எல்லாம் நிறைய போட்டியாளர் இருந்தாங்க. அதுல ஒன் ஆஃப் தி இதா கண்டஸ்டடா அவர் இருந்தாரு. பட் இன்னைக்கு விஜய் வந்து தன்னிகரற்ற சினிமா நடிகர். அவருக்கு டாப் இன்னைக்கு வேற யாரும். ஜெயலலிதாவிற்கும் கலைஞருக்கும் மாற்று தான் விஜயகாந்த் இருந்தார். இன்னைக்கு வந்துட்டு அப்படி ஒரு சூழ்நிலை ஜெயலலிதாவும் இல்லை, கலைஞரும் இல்லை. நீங்க பழசையே கம்பேர் பண்ணாதீங்க. ரெவல்யூஷன், ஒரு மாற்றம், ஒரு மாற்றம். அது மாற்றம். அந்த பழசையே ஓட்டர காட்டுமே சொல்லக்கூடாது. அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. இளைஞர் பட உள்ள விரி கொண்ட இளைஞர்கள் கொண்ட விஜய் ரசிகர்கள் மாதிரி இன்னைக்கு எந்த அளவுக்கு வாக்கா மாறுங்கிறது எலெக்ஷன் வந்தா தானே தெரியும். சீமான் அவர்களுக்கும் அதே மாதிரி தான் இளைஞர்கள் கூட்டம் வந்தது. சொல்றேன் கேளுங்க. ஒரு ஊர்லயே வந்துட்டு அனல் பறக்க வந்து பேச்சுகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அவர்களால ஒரு கட்டத்துல போய் நின்னுட்டாங்களே கட்சி. இல்ல இப்ப 0 ஆயிரும். யாரு? சீமான் கட்சி 0. இந்த இடம் எழுதி வச்சிருங்க. 0.5% தான் ஓட்டு வரும். அதே வருமாங்கிற டவுட். ஏன்னா அவருக்கு எல்லாரும் போயிட்டா. அத்தனை மாவட்டத்தில் உள்ள மாவட்டத்தில் வெளியே போயிட்டா. காளியம்மாள் வெளியே போயிட்டு அது டிவிக்கில் வந்து சேர போகுதுன்னு ஒரு வதந்தி வந்துகிட்டு இருக்கு. சேர போதா என்ன தெரியும்? நீங்களும் டிவிக்கில் சேர போறீங்களான்னு. யாரு? நீங்கள் ஒரு கட்சி தலைவருங்க. நான் ஒரு மத தலைவர், ஒரு கட்சி தலைவர். நான் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி நான் இருக்கிறேன்.
என்னால நான் ஒரு எதுக்கு கட்சி ஆரம்பிச்சோம்? அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம் எதுக்கு ஆரம்பிச்சோம்? ஊழலற்ற மத சார்பற்ற ஜனநாயகம். நான் அந்த ட்ரெஸ் கோடு படி ஒரு பிஷப்பு ஒரு மத தலைவர் இருக்கலாம், ஆனாலும் எனக்குள்ள மதவாதம் கிடையாது, அறவே கிடையாது, 0.01% கிடையாது. எனக்கு என் காலத்துல ஊழலற்ற மத சார்பற்ற ஜனநாயகத்தை இருக்கும், அதான் என் கட்சியுடைய கொள்கை. ஆனா நான் வந்து விஜய் மாதிரி ஒரு ஸ்டார் கிடையாது. அதைத்தானே திமுகவும் வலியுறுத்துறாங்க, ஒரு மதச்சார்பற்ற ஒரு அரசியலுங்கிற கான்செப்ட்ல ஊழல சொல்றாங்களா? ஊழலுக்கு எதிராக போராடிட்டு தான் இருக்காங்க. என்னது அவங்க சொத்து, அவங்க வரும்போது என்ன சொத்து, அவங்க அப்பா கருணாநிதி இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, இன்னைக்கு இனிய நிதியா அவருக்குடைய ப்ராப்பர்ட்டி எவ்வளவு? நீ பாருங்க, மக்கள் பொதுமக்கள் பாருங்க, லட்சம் கோடி, 1000 கோடி இல்ல, லட்சம் கோடி ஃபேக்கா நிறைய கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஒரிஜினல் கம்பெனி ஒன்றும் இல்லைங்க. அவங்களுடைய அமைச்சர்கள்லாம் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டினாங்க அதுதான் சொல்றாங்க. இன்னைக்கு 40 காலேஜ் வச்சிருக்காங்க. எத்தனை அமைச்சர்கள் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுனவர்கள் வந்து காலேஜ் கட்டக்கூடாதுன்னு இருக்கா, வாங்கக்கூடாதுன்னு இருக்கா? காலேஜோட வளர்ச்சியில வந்து நேத்து 50,000 ரூபாய் சம்பாதிச்சு 50 கோடி சம்பாதிக்கிறது அதெல்லாம் கிடையாது. எல்லா வகையிலும் பிளாக் மணி எல்லாம் இப்படிதான் கொண்டு போடுவாங்க. அவங்களுக்கு தெரியாதா? ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு இப்படி கொண்டு பிளாக் மணி கொண்டு போட்டுருவாங்க. இவங்க எல்லாம் ஸ்டாலின் ஒரு கலைஞருடைய பினாமிகள். ஒரே வீட்டுக்குள்ள ஒரே இதுக்குள்ள ஒரு 500 காலேஜ் வைக்க முடியாது. அவங்கள சுத்தி இன்னர் விங்னு வச்சிருப்பாங்க. மா சுப்பிரமணியம், சேகர் பாபு இப்படி வச்சிருப்பாங்க. கிறிஸ்தவ மக்களுக்காக வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனைகள் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒரு அரணாகவும் பாதுகாவலனாகவும் வந்துட்டு திமுகவினுடைய அரசு, திராவிடர் கழக அரசு, திராவிடம் நான் என்னுடைய தாய் தகப்பனார் ஆசிரியர்கள், நான் வெறி பிடிச்ச கருணாநிதி ரசிகன். அப்புறம் யாரு ஜெயலலிதா, இவங்க 2 பேரும் போட்டி போடுவாங்க, யாரு ஸ்டாலினும். நான் ஃபுல்லா ஸ்டாலின் சப்போர்ட்டா இருந்தேன். ஆனால் ஒரு 2014 அரசியல் வாழ்க்கைக்குள்ள கடவுள் என்னை திசை திருப்பி கொண்டு வந்தார். அதுக்குள்ள வந்து ஆழத்துக்குள்ள காலை விட்டு பார்த்த பிறகுதான் தெரியுது, ஓஹோ இவ்வளவு தூரம் நம்மளை ஏமாத்திருக்காங்களான்னு. ஏமாத்துறாங்கன்னு சொல்றீங்க நீங்க? நான் சொல்லுங்க, சிறுபான்மை மக்களை வந்து என்ன செஞ்சாங்க? எங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க. எல்லா வகையிலும் பாதுகாப்பாக அதிகமான வந்துட்டு எம்எல்ஏஸ் கொடுத்திருக்காங்க, அமைச்சர்கள் வாய்ப்புகள் கொடுத்திருக்காங்க. 35% கிறிஸ்தவங்க, 35%. இன்னைக்கு ரெக்கார்டுகள் 12% காட்டுது. ஆனா தலித் கன்வர்ஷன் கிறிஸ்டியன்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய 99.9% அவர்கள் வந்து பெயர் வந்து இங்க ஜோசப்னு வச்சிருப்பாங்க, அங்க ரெக்கார்ட்ல முருகன் இருக்கும். அங்க ஏன்னா தலித்துடைய சலுகைகள் வந்து பிசியா கன்வெர்ட் ஆகுது கிறிஸ்டியனா வரும்போது. அதனால அவங்க யாருமே கன்வர்ஷன் பண்ணல. ரொம்ப கடவுள் மேல பற்றுள்ளவங்க மாத்திரதா எனக்கு அரசு தர்ற சலுகை வேண்டாம், என் இயேசுக்கா நான் வாழ்றேன்னு சொல்லி ஒரு 0.01% தான். அவ்வளவு பேருமே இன்னைக்கு தலித்து கிறிஸ்தவங்க இந்துக்கள் தான் இருக்கிறாங்க ரெக்கார்டுல. இன்னைக்கு நீங்க மொத்த டோட்டல் சரௌண்டிங்கா நீங்க பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஹெச் ராஜா ஒர்க்கா சொன்னாரு 25% 5 இயர்ஸ்க்கு முன்னாடி சொன்னாரு. நான் ரியலா ஒரு ஃபேக்டர், ஒரு சென்சஸ் எடுத்து வச்சிருக்கேன். 35% கிறிஸ்டியன்ஸ், 7% தான் முஸ்லிம்ஸ். இன்னைக்கு 35% கிறிஸ்டியன்ஸும் இப்போ யார் பக்கம் நிற்காங்க? திமுகவுக்கு அடிமைகளா நிற்கிறாங்க. அடிமைகள். அவங்க கண்ணு மனக்கண் திறக்கல, ஏன் கண்ணு திறந்துட்டு அவங்க மனக்கண் திறக்கப்படவில்லை. அவங்க வந்து எப்படி நமக்கு திமுக தான் பாதுகாப்பு. இதை விட பெரிய அடிமை யார் தெரியுமா? முஸ்லிம்ஸ் தான். நான் வந்து தேர்தலில் நின்னேன், மேலப்பாளையத்தில், திருநெல்வேலி, தூத்துக்குடி எம்பி தொகுதி நின்னேன். மேலப்பாளையத்தில் எனக்கு ஒரு உளவுத்துறை டிபார்ட்மெண்ட் சொன்னாங்க, நீங்க கான்சன்ட்ரேஷனை மேலப்பாளையத்தில் பண்ணுங்க, 2.5 லட்சம் ஓட்டு ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள இருக்கு, நீங்க இந்த 2 லட்சம் ஓட்டை சந்திக்கணும், நீங்க ஒவ்வொரு ஊருக்கும் 200 ஓட்டு இருக்கும், நீங்க போய் ரொம்ப தூரம் அலைய வேண்டியிருக்கும். அப்போ அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணேன். ஆனா குறைவான ஓட்டு வந்த ஒரே தொகுதி பாளையங்கோட்டை தொகுதி. ஆனா நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாத ஆலங்குளம் தொகுதியில் எனக்கு அதிக ஓட்டு வந்துச்சு. திமுகவின் மீது வச்ச நம்பிக்கையா இல்ல. அப்ப கேளுங்க, நடந்த கதை கேளுங்க. என்ன வந்து உள்ள வெல்கம் பண்ணாங்க, ஆனா திமுகவை உள்ள வண்டி விடமாட்டேன்ட்டாங்க பிரச்சாரத்துக்கு. அதிமுக உள்ள விடமாட்டேன்ட்டாங்க. ஏன்னா ஞானதரையன் ஒரு எம்பி இருந்தாரு, அவரு 5 வருஷமா ஒரு நாள் கூட அந்த மேலப்பாளையத்துல போய் குறை கேட்கல, மக்களுக்கு எதுவுமே செய்யல. எலெக்ஷன்ல ஜெயிச்சதோடு தெரியும், அடுத்த எலெக்ஷனுக்கு அவருக்கு சீட்டு கிடைக்கல. ராபர்ட் புரூஸ்னு அன்னைக்கு பாருங்க, அவரை பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, அவரு கலரும் தெரியாது, அவர் இனமும் தெரியாது. ஆனா ஒரு பொம்மை மாதிரி ராபர்ட் புரூஸை கொண்டு விட்டாங்க. கன்னியாகுமரி களியக்காவல கிட்ட உள்ளவரை கொண்டு விட்டாங்க. அவருக்கு எப்படி ஓட்டு வந்துச்சு? பிளைண்டா. இவங்க முஸ்லிம்ஸ் என்ன நினைக்காங்கன்னா, எப்படி ஆகலும் நம்ம இது மாத்தி வேற கட்சிக்கு ஓட்டு போட்டோம்னா பிஜேபி நம்ம ஊருக்குள்ள காலை ஊனிடுவான், பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்டுக்காக திமுக ஓட்டு போடுறாங்க. திமுக எங்களை பாதுகாக்க கிடையாது. நான் பர்டிகுலரா ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரனை போய் கேட்டு பார்த்திருக்கேன், ஒருத்தருக்கும் திமுக ஒண்ணுமே செய்யல. சிஏஏ சட்டத்துக்கு என்ன ஒரு ஸ்டெப் எடுக்கல. பெரிய மாஸ் பந்த் போட்டிருக்கலாம் அவங்க கவர்மெண்ட், ஒன்னும் ரிஃப்ளெக்ட் பண்ணல. ஏன்னா இங்கேயே கருப்பு பலூன் விட்டாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது. மோடி வரும்போது, இப்ப மோடி இவங்க ஆட்சியில வரும்போது வெள்ளை கொடை பிடிக்காங்க. எங்க வெள்ளை கொடை பிடிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆட்சி என்னது ஆட்சி?
ப்ரொசீஜர் கவர்மெண்டோட வெள்ள கூட என்னங்க பிடிச்சிங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது முதுகெலும்பு வேணும் ஆளுங்கட்சியாக அதெல்லாம் கிடையாது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கு அதெல்லாம் கிடையாது எதிர்க்கட்சிகள் சட்டத்தை எதிர்த்து வந்து பேசக்கூடிய இந்த பாருங்க அடுத்த ஸ்டேட்ல ஒரு ஆளும் அரசாங்கம் வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமர் வரும்போது எப்படி வந்துட்டு நல்ல கருப்பு கூட பிடிக்கணும்னு சொல்றீங்க நல்ல திமுகவுக்கு நல்ல சிங்கி அடிங்க நான் சொல்றேன் திமுக இருக்காங்க இல்ல நான் சொல்றேன் கிடையாது தவறுகள் எங்க இருக்குதோ நம்ம கேட்டு பேசினா பக்கத்து ஸ்டேட்ல மோடி வந்தாலும் அமித்ஷா வந்தாலும் அங்கெல்லாம் ரிசீவ் பண்ண மாட்டாங்க முதலமைச்சர் போய் எட்டியும் பார்க்க மாட்டாங்க ஏன் அவங்க நாட்டை நடத்தலையா ஸ்டேட்டை நடத்தலையா ஏங்க மானத்தோட வளருங்க நிமிர்ந்து நிக்க திராணி இருக்கிறவங்க மடியில கனம் வழியில பயம் தவறுகளை எல்லாத்தையும் ஒரு நாள் மோடி அவர்கள் கலைஞர் அவர்களுடைய அந்த ஒரு தகவலை வெளியீட்டு விழாவுக்கு ராஜ்நாத் சிங் வந்துட்டு போறாரு 2 நாளுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த பிஜேபிக்கு எதிரான கண்டன அறிக்கையில வெளியிட்டு நட்பு ரீதியான விஷயம் இன்று வரை பிஜேபி அரசாங்கத்தினுடைய மத்திய அரசு கொண்டு வர நிறைய விஷயங்களுக்கு எதிர்ப்பு குரலை வந்து தமிழ்நாடு பதிவு கல்வி நிதி என்ன பேச விடுங்க எங்க பேசல நீங்க என்ன பேச விடுங்க அதாவது அவங்க என்ன செய்வாங்கன்னா மோடி அமித்ஷாட்ட பின்னால் ஓடி சொல்லிடுவாங்க நாங்க அரசியல் நடத்தணும் உங்களை ரைட்டா திட்டி தான் ஆகணும் வேற வழி இல்ல அல்ல நீங்க எதுவும் தவறா நினைச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அறிக்கை விடுவாங்க நான் என்ன சொல்றேன்னா ஒரு முதுகெலும்போட பக்கத்து மாநிலத்துல மோடி அமித்ஷாவை பக்கத்துல என்ட்ரி பண்ண விடாம தடுக்குது அவங்க கண்டுக்கிடவே இல்லை நீ வந்தா பிரச்சாரம் பண்ணி போயா நாங்க ரிசீவ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனா இவங்க என்ன செய்வாங்க கொஞ்சம் எமோஷன்ல பேசணும்னு அங்கிருந்து ஏதாவது ரைடு கீடு வரும் பாருங்க உடனே என்ன பண்ணுவாங்க உதயநிதி போய் இப்படி மோடி கிட்ட வந்து பேசுவாரு ஒரு விருந்தோம்பல் பண்பு அரசியல் ரீதியாக வரக்கூடியவர்களை ஒரு பண்பு கிடையாது தவறு நடந்துருந்தா தவற தட்டி கேட்கக்கூடிய இடத்துல வந்து இந்த அரசு திமுகவாக இருந்தாலும் சரி அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அப்படிலாம் கிடையாது இப்ப காங்கிரஸ்காரங்க போய் மோடிட்ட போய் கெஞ்சிக்கிட்டே நிக்காங்க ஒருத்தர் நிக்கல சார் காங்கிரஸ் பண்ற வேலையை திமுக பண்ணணும்னு சொல்லி அப்படி இல்ல நீங்க உங்க கொள்கை என்னது பிஜேபியை உள்ள விடக்கூடாது மதவாசத்துக்கு இதுதானே உங்க கொள்கை பண்ணிட்டு தானே இருக்காங்க ஏங்க நீங்க எதுக்கு அவர்கிட்ட போய் மண்டிட்டு இருக்கீங்க எங்க போய் நின்னாங்க நீ பாக்கலையா நீங்க ஒரு பிரதமர் வர்றதே வரவேற்கிறதையும் ஒரு கட்சி போய் சரண்டர் ஆகிற விஷயத்தையும் எப்படி நீங்க அவங்க இதே வாய் என்ன சொல்லிச்சு எடப்பாடியை போய் டயர் நக்கிட்டு அவர் மோடி வர்றாரு அமித்ஷா வர்றாரு பிளைட் ஏர்போர்ட்ல போய் பிளைட் கிட்ட போய் வரவேற்காங்க ஒரு முதலமைச்சர் இப்படி எல்லாம் தரங்கட்டி இறங்கி போடுமான்னு சொன்ன வாய் அடுத்த வருஷத்துல ஒரு முதலமைச்சர் இவர் போய் ஏர்போர்ட்ல போய் வாசலுக்கு அந்த பிளைட் கிட்ட போய் ரிசீவ் பண்றாரு எங்க இவருக்கு ஆப்போனன்ட் கட்சி ஒரு புரோட்டோகால் தானே கிடையவே கிடையாது அப்ப அடுத்த ஸ்டேட்டினுடைய பிரதமர் அந்த ஸ்டேட் பின்பற்றலங்கறக்க நம்ம பின்பற்றக்கூடாது புரோட்டோகால் கிடையாது சார் அது வந்து பக்கத்து ஸ்டேட் அதெல்லாம் கிடையாது இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி புரோட்டோகால் கிடையாதுங்க ஆந்திராவுல அவர் பண்ணல நம்ம ஏன் இங்க பண்ணணும் எப்படி சார் வந்து இதே வாய் தானே அடுத்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கருப்பு பலூன் கொடுத்து அவங்களை கண்டம் பண்ணது திமுக அரசு தான் அறிக்கையும் கொடுத்துட்டு இருக்கு மத்திய அரசாங்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க போராட்டம் நடத்திருக்காங்க இவங்க கொலாபரேட் டிஎம்கே வந்து பிஜேபியோட நீங்க சொல்ற ஒரு விஷயத்துல இருந்தே கிறிஸ்தவ சமுதாய மக்கள் சிறுபான்மை மக்கள் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான ஒரு ஆதரவு நிலைப்பாடுங்கிறது தொடர்ந்துட்டு இருக்குது பல ஆண்டுகளாக விஜய் பக்கம் இந்த ஓட்டு எந்த அளவுக்கு செதறும் நினைக்கிறீங்க நிச்சயமா உடைக்கிறாரா மக்களுடைய ஓட்டை வந்து விஜய் உடைக்கிறாரா கண்டிப்பா உடையும் எங்க கண்டிப்பா உனக்கு இப்ப நான் வந்து விஜய் வந்து ஒரு கிறிஸ்தவர்ங்கிறதுக்கு நான் கொண்டு அவங்க விஜயுடைய அம்மா அந்த கேள்வியை கேட்கவே இல்லை கிறிஸ்தவர் அப்படிங்கீங்களா அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தலையே இல்ல நீங்க இப்ப சொன்னீங்களா கிறிஸ்தவாக்கு பிரியுமா அப்படின்னு கேக்குறீங்க கிறிஸ்தவாக்கு பிரியுமான்னு தான் கேட்டேன் உடைப்பாரா விஜய் அப்படின்னு கிறிஸ்தவாக்கு பிரிக்கிறது உடைக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை நான் முன்வைக்கிறேன் கிறிஸ்தவாக்குன்னே சொல்லாதீங்க கிறிஸ்தவாக்கும் பிரியும் அதிமுக வாக்கும் பிரியும் திமுக வாக்கும் பிரியும் பிஜேபி வாக்கும் பிரியும் மொத்தத்துல சீமானுடைய 10% 8% வாக்கும் மொத்தமா வந்துரும் அப்ப விஜய் ஆட்சி அமைப்பாருங்கிறீங்க நிச்சயமா அதற்குரிய வழிகளை ஏற்பாடுகள் நான் செய்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன் விஜயோட கூட்டணி போறீங்களா நிச்சயமா நான் போடணும்னு விரும்புதான் நான் இவ்வளவு பேசுறேன் எனக்கு இதுக்கு என்ன அவரா பேசியிருக்கிறாரு இப்போ இந்த மீடியா பார்த்து அவரு என்ன ரிசீவ் பண்ணி என்னை கூப்பிட்டாருன்னா நான் போய் திருமாவளவனை டைரக்டரை பார்த்து பேசி கொண்டு வருவேன் காங்கிரஸ் தலைவர் யாரு சோனியா காந்தி ராகுல் காந்தி பார்த்து பேசி கொண்டு வருவேன் தமிழ்நாடு தலைவரை பார்த்து பேசி கொண்டு வருவேன் இன்னைக்கு மீடியேட்டர் இல்லைங்க கண்டிப்பா ஒரு காரியத்துக்கு அதாவது இப்போ ஓபிஎஸ் எடுத்துடுங்க அவர்கிட்ட நான் ஜஸ்ட் போன்ல பேசுவேன் கேட்டீங்களா டிடிவி தினகரன் ஃப்ரீயா பேசுவேன் சசிகலா மேடத்தை ஃப்ரீயா பேசுவேன் ஆனா இவங்க வந்து என்ன நினைப்பாங்க நாங்க 3 முறை நாங்க சிஎம் இன்னைக்கு ஆரம்பிச்ச ஒரு கட்சி சினிமா நடிகர் வயசுலயும் கம்மி அவங்க 72 வயசு இவரு நான் 52 வயசு அப்ப இவ்வளவு வயசு டிஃபரன்ஸ் ஒரு கட்சியில அனுபவம் புதுசா வந்திருக்காரு இவர்கிட்ட போய் நம்ம போய் பணிஞ்சு போகணும் ஒரு ஈகோ இருக்கும் இதை உடைக்கிறதுக்கு ஒரு மீடியேட்டர் வேணும் கண்டிப்பா புரியுதா உங்களுக்கு நம்ம ஸ்டாரு
ஏன்னா இந்த விஜயுடைய அரசியல் பிரவேசம் பத்தி உலகத்துல இதுவரைக்கும் நாம் பார்த்ததுல சரித்திரம். அதாவது தனி என்ன ஃப்ளைட் பிடிச்சி போய் 3 லட்சம் ரூபாய்க்கு பெரிய பஸ்ல இப்படி பிரம்மாண்டமா பிரபகண்டம் பண்ண ஒரே கட்சி இந்த தமிழ்நாட்டில் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ஏன்னா எல்லாம் மெதுவாக தான் ஏறி வருவாங்க கேட்டிங்களா. இது எடுத்த இடத்துல டாப் கியரில் போகுது. அதனால இப்போ இவங்களை மீடியேட் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும். இப்போ எனக்கு வந்து அந்த அந்த கிருபையை கடவுள் கொடுத்துருக்காரு. நான் போய் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வந்து இப்போ நேற்று ஒரு ஜோக்கு பாருங்க. அழகிரி முன்னாள் மாநில தலைவர் அழகிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. தாயிட்ட பிள்ளை வந்து எம்மா வயிறு பசி கூட கொஞ்சம் சோர்தாமான்னு கேட்கறது போல நாங்க திமுக கேட்கிறோம், எது எங்களுக்கு கூட கொஞ்சம் சீட்டு தாங்க. ஏங்க இப்படி கூணி குறுகியே கேட்கணுமா? காமராஜர் ஆண்ட பூமிங்க அது. காமராஜர் காங்கிரஸ் தலைவர் அவர் ஆண்ட பூமி. இன்னைக்கு இவங்க கூணி குறுகி அம்மாட்ட பிள்ளை போய் அம்மா கூட கொஞ்சம் சோறு போய் வயிறு பசிக்குன்னு கேட்கறமே நான் கேட்கல. என்ன தப்பு? ஆட்சியில எங்களுக்கு பங்கு தரட்டுமே, எங்களுக்கும் ஆசை இல்லையான்னு இப்படி கேட்கறாங்க. திருமாவளவன் சொல்றாரு ஆட்சியில பங்கு தர எங்களுக்கும் சிஎம் ஆகணும் ஆசை இல்லையா? எல்லாருக்கும் இருக்கு. ஆனாலும் இப்படி பெக் பண்ணி நிக்காதீங்க. நான் காங்கிரஸ் தனித்து நின்னால் இந்த கட்சிகளுக்கான வாக்கு வங்கிங்கிறது கடந்த கால வரலாறு வந்து அதாவது திமுக கூட்டணி இல்லாமல் இவர்கள் வரலாறு. நீங்க வந்து பிஜேபி எது அதிமுக திமுக தான் பாத்துட்டு இருக்கீங்க. விஜய்ங்கிற கேரக்டர் இன்னைக்கு தான் புதுசா உள்ள வந்து தேர்தலுடைய முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்காக நீங்க எப்படி கிரியேட் அது அடுத்த 5 வருஷம் இல்ல கூட்டத்தை வைத்து ஒரு அரசியல் கட்சியோட ஒரு அதாவது நம்மளால நீங்க சொல்ற கான்செப்ட் வேற. என் கண்ணதாசனுக்கு கூடாத கூட்டமா, ஜெயகாந்தருக்கு கூடாத கூட்டமா, பெரிய பிரம்மாண்டமான ஆட்களுக்கு கூடாத கூட்டமா, தேர்தலுடைய முடிவுகள் எப்படி வந்திருக்குங்கிறது ராகுல் காந்தியே தோத்துருக்காரு. ராகுல் காந்தியே தேர்தல்ல தோத்துருக்காரு. கூட்டம் கூடுறதுல 2 வகை இருக்கு. ஒன்னு ரெடிமேடா தயாரிச்சு, அதாவது பணம் கொடுத்து குவார்டர் கொடுத்து பிரியாணி கொடுத்து வண்டி வாடகை கொடுத்து படி கொடுத்து உட்கார வைக்கிற கூட்டம் தமிழகத்தில் தெரியாத இப்ப பேசுங்க. நீங்க இன்னும் தேர்தல் இன்னும் 3 வருஷம் கூட ஆகல சார். நான் சொல்றேன் தேர்தல் இன்னும் 2-3 வருஷம் கூட ஆகல. நான் இன்னைக்கு நாளைக்கு விஜய் வந்த பிறகுதான் நான் பேசுறேன். சரி, விஜய் வந்ததுக்கு நீங்க விஜய் உள்ள என்ட்ரி பண்ணிட்டாரு. இந்த மாசு, இந்த அட்ராக்ஷன், இந்த வெறி பிடிச்ச ரசிகர்கள் எங்கேயுமே எந்த கட்சியிலுமே நான் பார்த்தது இல்லை. இப்ப ஜெயலலிதா அம்மா அவ்வளவு பெரிய சினிமா நடிகை, பிரபலமானவங்க, நல்ல திறமையான ஆளுமை மிக்கவங்க, அயன் லேடின்னு பெயர் பெற்றவங்க. ஆனா அவங்க திருநெல்வேலிக்கு வரும்போது நான் அந்த கட்சியோட க்ளோஸா இருக்கும்னு பார்த்திருக்கேன் கண்ணால. இங்க போயஸ் கார்டு வந்து கிளம்ப முந்தி பேக் பண்ணிடுவாங்க. கிரவுண்ட்ல பேக் பண்ணிட்டு எம்டி சேர் எல்லாம் ரிமூவ் பண்ணி தூக்கி தூரப்படுவாங்க. எங்க கொண்டு வரதுமா கிளை செயலாளர், பகுதி செயலாளர், வட்ட செயலாளர் எல்லாம் பஸ் போட்டு ஜனங்களை கொண்டு குவிச்சிட்டு இவங்க கேமரால பார்த்துட்டு ஓகே இங்க இருந்தே பிளைட் கிளம்புவாங்க. தண்ணி குடிக்காம வெயில்ல மயக்கம் பண்ணி இறந்த வரலாறுலாம் இருக்குது. ஆனா விஜய்க்கு அப்படி கிடையாது. வெறி பிடிச்சி 4 கழிச்சு கூட்டம்னா முந்தின நாளே வந்து கிடக்காங்க. டாய்லெட் வசதி கிடையாது, ஒண்ணு கிடையாது, சாப்பாடு அரைகுறையமா சாப்பிட்டு கிடக்காங்க. இப்படி ஒரு வெறி பிடிச்ச ரசிகர்கள் தொண்டரா மாறிட்டான். இந்த அந்த நீ ஒண்ணு இல்ல, ஒரு அதிமுக ஒரு அம்மாலாம் பேட்டி கொடுத்துருக்கேன். வெறி பிடிச்ச ரசிகர்கள் இருக்கிறாங்க. ரசிகர்கள் தான் ஓட்டுறதா வருவாங்க. ரசிகர்கள் இருக்கிறாங்க. ரசிகர் தான் ஓட்டுறதா வருவாங்க. ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஏங்க இருக்கிறாங்கன்னா அந்த அவங்க அப்பா வந்து திமுகல ஒரு பதவியில இருக்கலாம், அம்மா ஒரு ஏடிஎம்கேல பதவியில இருக்கலாம். ஆனாலும் அந்த அம்மா அப்பா கூட இழுத்துருவாங்க. ஒரு மிகச்சிறந்த நடிகர், தமிழ் சினிமாவுடைய உச்சபட்ச நடிகர், ஒரு சூப்பர் ஸ்டார் கேட்டகரியில் உள்ள நடிகர் விஜய்க்கான ஒரு ரசிகர்கள் கூட்டம்ங்கிறது, விஜயை வந்துட்டு திரையில் பார்த்தவர்கள் இன்று நேரில் பார்ப்பதற்கான ஒரு கூட்டங்கள் வந்துட்டு வந்துட்டு இருக்கு. இது வாக்கு அரசியலில் வெற்றி பெறுமா அப்படிங்கிறது வெற்றி பெறும் சொல்லக்கூடிய இடத்துல நான் கிடையாது. ஒரு நெறியாளரா நான் ஆர்வம் சொல்ல முடியாது. நீங்கள் விஜயனுடைய ரசிகராகவும், நான் விஜய் ரசிகர் கிடையாது, இல்ல விஜயனுடைய கூட்டணியில இணைய சினிமா பார்த்தது கிடையாது, சினிமா தியேட்டர் போனது கிடையாது, ரசிகரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா கூட்டணி வைக்கணும்ங்கிறதுல இருக்கு. எதுக்கு மாற்றம் வேண்டும்? மாற்றம் வேண்டும். அதை மக்கள் அனைவரும் விரும்புறாங்க. நிச்சயமா நிச்சயமா அனைவரும் விரும்புறாங்க. எல்லா கட்சிக்காரும் விரும்புறாங்க. நிச்சயமா சார். உங்களுடைய அரசியல் பயணத்துல நீங்க அடுத்த கட்டத்துக்கு வந்து செல்வதற்காக ஃபைன் டைம் மீடியா சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஃபைன் டைம் மீடியாவுடைய சிறப்பு நிகழ்ச்சி உங்கள் நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்வி இந்த மீடியா வழியா விஜய் சகோதரருக்கு நான் சொல்றேன், எப்படியாவது நான் உள்ள வந்து மீடியேட் பண்ணி அவ்வளவு வரை அசம்பிள் பண்ண நான் விரும்புறேன். எனக்கு அவங்க அழைப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக நான் எனக்கு கடவுள் கொடுத்த அருளால அவ்வளவு வரை இணைச்சி கொண்டு வந்து ஆட்சியில அமர வைப்போம். ஊழலற்ற மத சார்பற்ற ஜனநாயகத்தை காட்ஃப்ரே நோபலுடைய துணையோடு நிச்சயமாக நடக்க வைப்போம். அதற்கு அவர் என்ட்ரிக்கு அவர் அழைக்கணும். சீக்கிரத்தில் கைகூடி வரும் என்று நான் நம்புகிறேன். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.